ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறோம். என்னன்னா 2 வாரமா புயல், மழை அப்படின்னு சொல்லிட்டு டெர்ரஸ் பக்கமே போகல. போய் பார்த்தா ஒரே குப்பையா இருந்தது. மரத்துலேருந்து அ இலைலாம் விழுந்து அந்த மழைக்கெல்லாம் ஊறி போய் அந்த மாரி இருந்துச்சு. சரி அத நம்ம க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். க்ளீன் பண்ணவே முடியல. எல்லாம் மழைக்கு ஊறி போறதுனால ஒழுங்கா வரல. இதில நடுவுல பூச்சிங்கலாம் வேற இருந்துச்சு நெறையா. அட்டைப்பூச்சிலாம் இருந்துச்சு. அந்த அட்டைப்பூச்சிலாம் பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாரி இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து போட்டுட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ண காத்து வேற அடிச்சுட்டே இருந்துச்சா, ஃபுல்லா எல்லாம் குப்பை பறந்துட்டே இருந்துச்சு. ஏதோ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு டைம் ஆச்சு. இதுக்கு மேலே விளையாட வைக்க முடியாது. சரின்னு கீழே தூக்கிட்டு போயிட்டேன். ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நைட்டு டின்னர் என்ன செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். மாவும் காலி ஆயிடுச்சு. சரி ஒன் பாட் ரைஸ் மாதிரி எதனா செய்யலான்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் எல்லாம் ஊற வச்சுட்டேன். பச்சை பயிறு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்து ஊற வச்சிட்டேன். என்னம்மா வெங்காயம் வேணுமா சாப்பிட்றதுக்கு? இரு தரேன், காரமாக இருக்கும் சரியா? வெயிட் பண்ண தரேன். நைட்டு டின்னருக்கு தான் இது செய்கிறேன்றனால நான் 1 கிளாஸ் அளவுக்கு தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போது 3/4 கப்பு அரிசி எடுத்துகிட்டு மீதி 1/4 துவரம்பருப்பு கொஞ்சம், பச்சை பயிறு கொஞ்சம் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அந்த பூண்டை நான் எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணுவேன். அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் சாதம் மாதிரி பண்ணுறதுனால சாம்பார் தூள் 1 ஸ்பூன் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றி நல்லா இன்னும் ஒரு விசில் விட்டால் நல்லா குழஞ்சி வரும். அது நல்லா சாம்பார் சாதம் மாதிரி சூப்பராக இருக்கும். நான் 2 விசில்லையே ஆஃப் பண்ணிக்கிட்டேன். சாப்பாடு சூடாக இருக்கும் போதே 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் அப்பளம் தான் செஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான், நைட் டின்னர் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.